21, slide 21, the last one. The purpose of this white paper. திருவள்ளுவர் கூறுகிறார், அளவுக்கு மீறினாலும் அளவுக்கு குறைந்தாலும் சமநிலையின்மை துன்பத்தை உருவாக்கும். அவர் உடல்நலத்தை பற்றி கூறிய இந்த உண்மை ஒரு மாநிலத்தின் நிதிநிலைக்கும் அப்படியே பொருந்துகிறது. இந்த வெள்ளை அறிக்கை 3 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. அரசு, சட்டமன்றம் மற்றும் மக்கள் அனைவரும் முழுமையான தகவலின் அடிப்படையில் விவாதிக்கவும் முடிவெடுக்கவும் உண்மைகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட நிலையில் பதிவு வழங்குவது. பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டி. நிதி சிக்கலுக்கு வழிவகுத்து 4 கொள்கை காரணங்கள் நேர்மையாக அடையாளம் காட்டுவது. வருவாய் ஆதாரமின்றி மேற்கொள்ளப்பட்ட புதிய பொறுப்புகள், தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள், பலியிடப்பட்ட மூலதன முதலீடுகள், சீர்திருத்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். தேர்ட் ஒன், கரெக்ஷன், திருத்தம். வருவாய் கசிவுகளை அடைத்து அரசு செலவுகள் தரத்தை உயர்த்துவது, பொதுத்துறை நிறுவனங்கள் சீர் செய்து கடன் சுமையை பொறுப்புடன் நிர்வகிப்பது. மேலும் இந்த ஒரு பட்ஜெட்டையும் தாண்டி நீடிக்கும் தூய்மையான ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவது. நிர்வாக இந்த எண்ணிக்கைகள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன், 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் ரூபாய் 1,28,934 கடன் பொறுப்பு. ரூபாய் 13.18 லட்சம் கோடி உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு. ஒரு எக்ஸாம்பிள், அன்றாட வாழ்வியல் ஒரு எளிய உதாரணம். ஒரு குடும்பம் தனது கணக்கை புத்தகத்தை நேர்மையாக படித்துவிட்டால் அது நம்பிக்கையும் இழக்காது. மாறாக ஒரு திட்டத்தை உருவாக்கும் இன்று நாம் கணக்கு புத்தகத்தை திறந்து பார்த்திருக்கிறோம். நாளை முதல் அந்த திட்டத்தை ஒன்றிணைத்து செயல்படுத்த வேண்டும்.